அலை அஸ்ட்ரோ சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த 2025ஆம் ஆண்டு மே மாத ராசி பலன்கள் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். மேச ராசி நேயர்களே, இந்த மே மாதத்தில் உங்களுக்கு மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் அதிக அளவு வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான குரு பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால இந்த நேரத்துல நீங்க முதலீடுகள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா நிச்சயம் முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த சமயத்துல முதலீடுகள்ல என்னன்னா நீங்க தாராளமாக இறங்கலாம். ஏன்னா சனியும் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதாவது 11ஆம் இடத்துல இருக்கிற சனி பாத்தீங்கன்னா லாப சனி சொல்லி பேரு. லாப சனி பாத்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அதிக அளவான லாபங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த சனி உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்து அதிபதியும் கூட. அதனால நிச்சயம் உங்களுக்கு தொழிலின் மூலமாக பாத்தீங்கன்னா அதிக அளவு வருமானங்கள் வருவதற்கான யோகமும் இருக்கிறது. அப்புறம் இந்த சனி பாத்தீங்கன்னா 1ஆம் இடத்துக்குரிய அதிபதி. இதனால தந்தையினுடைய சொத்துக்கள் மூலமாக பாத்தீங்கன்னா உங்களுக்கு வருமானங்கள் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். இதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல ரிஷபராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா ஜாக்பாட் அடிப்பதற்கான யோகம் இருக்கிறது. அதே நேரத்துல இந்த சனி பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்து அதிபதி கூட. இந்த 9ஆம் அதிபதி பாத்தீங்கன்னா ரிஷபராசிக்கு பாதகாதிபதிங்கிறதுனால நீங்க முதலீடுகள்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது பாத்தீங்கன்னா கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதனால எது கரெக்டா இருக்கும் அப்படிங்கறத நீங்க செக் பண்ணி பார்த்து நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா நிச்சயம் கோடீஸ்வரருக்கு சமமான யோகங்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு காத்திருக்கிறது. இந்த மாதத்துல ரிஷபராசினியர்களுக்கு கோடீஸ்வர யோகம் இருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறார். அதே நேரத்துல 11ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா தனஸ்தானமான 2ஆம் இடத்துல இருக்கிறார். அதோட உங்களுடைய ராசி அதிபதியும் பாத்தீங்கன்னா 11ல உச்சமாக இருக்கிறார். அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பணமழை கொட்டுவதற்கான வாய்ப்பு இந்த மே மாதத்தில் உங்களுக்கு இருக்கிறது. அப்புறம் இந்த சுக்கிரன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. அதனால இந்த சமயத்துல கடன் வாங்கி எந்த ஒரு முதலீடுகளையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரியான விஷயங்களை நீங்க ஈடுபட்டீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு கடன் அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இந்த மே மாசத்துல அநேக ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா திருமணம் நடைபெறுவதற்கான யோகம் இருக்கிறது. ஏன்னா குரு பாத்தீங்கன்னா குரு பேச்சுக்கு முன்னால உங்களுடைய ராசியில இருக்கிறார். அப்ப அதன் குருவினுடைய பார்வை உங்க ராசியின் மேல விழுகுது. அதோட குரு பேச்சுக்கு பிறகும் பாத்தீங்கன்னா குரு உங்களுடைய குடும்பஸ்தானத்துல இருக்கிறார். அதனால இந்த நேரத்துல நீங்க திருமணத்துக்காக முயற்சி செய்தீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்பு நிறைய ரிஷபராசினியர்களுக்கு இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா தங்கம் வாங்குவதற்கான யோகம் இந்த நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் தங்கம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சேர்வதற்கான யோகமும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் இருக்கிறது. ஆனால் குரு ஓனர் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல வர்றதுனால குடும்பத்துல அவ்வப்போது சின்ன சின்ன சண்டைகள் சச்சரவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சம் எட்டி பார்க்கும். ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அடுத்து ராகுக்கு எது பேச்சு பிறகு பாத்தீங்கன்னா ராகு உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வருகிறார். இதனால உங்களுடைய தொழில சின்ன சின்ன சறுக்கல்கள் இருந்தாலும் பாத்தீங்கன்னா தொழில அதிகமாக உழைப்பதன் மூலம் நிச்சயம் தொழில ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய பேருக்கு இருக்கிறது. மாதத்தினுடைய ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா காதலிக்கிற ரிஷபராசி நேர்கள் பார்த்தா காதல்ல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா 5ஆம் இடத்துல கேது இருக்கிறார். அதனால காதல்ல பாத்தீங்கன்னா பெரிதான அளவுக்கு நாட்டம் என்பது இருக்காது. அதே நேரத்துல அந்த கேது பாத்தீங்கன்னா மாதத்தினுடைய பிற்பகுதியில உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துக்கு வருகிறார். அதனால மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்திலும் கவனமாக இருக்கணும். உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவியினுடைய படிப்புல பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. புதிதாக சொத்து சேர்க்கைகள் இந்த நேரத்தில் வாங்காமல் இருப்பதும் நல்லது. அதே நேரம் ராகு கேது பேச்சுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சனியினுடைய பார்வை 5ஆம் இடத்துல விழுகுது. அதையோட சுக்கிரனுடைய பார்வையும் 5ஆம் இடத்துல விழுகிறதுனால மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா காதல்ல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா காதல்ல சக்சஸ் ஆகி திருமணம் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மாதத்தினுடைய முற்பகுதியை காட்டிலும் பிற்பகுதிகளை என்னன்னா உங்களுடைய பூர்வீக சொத்தின் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான யோகம் இருக்கிறது. உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதியான செவ்வாய் என்னன்னா நீச்சமாக இருக்கிறதுனால இந்த சமயத்துல பார்ட்னர்ஷிப் வச்சு தொழில எந்த ஒரு தொழிலையும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. அதோட நண்பர்களிடம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. ஏன்னா உங்களுக்கும் நண்பர்களுக்கும் பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் போவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் கணவன் மனைவிக்கிடையே பாத்தீங்கன்னா சின்ன சின்ன கருத்து மோதல்கள் என்பது எட்டி பார்க்கும். அதே மாதிரி கணவரோ அல்லது மனைவியோ பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. இந்த நேரத்துல நீங்க செய்யற எல்லா முயற்சிகளையுமே பாத்தீங்கன்னா நிதானத்தோடு செய்யணும். ஏன்னா எடுத்தவங்க எந்த ஒரு விஷயத்திலையும் நீங்க ஈடுபடக்கூடாது. அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலும் இந்த நேரத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. ஏன்னா இந்த சூரியன் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறார். அதே நேரத்தில் செவ்வாயும் பாத்தீங்கன்னா நீச்சமாக இருக்கிறதுனால அரசு சம்பந்தமான எந்த ஒரு காரியத்திலும் இந்த நேரத்தில் ஈடுபடாமல் இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த செவ்வாய் பாத்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்து அதிபதி. 12ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல நிச்சயம் நீங்க கவனமா இருக்கணும். அதே நேரத்துல சரியான நேரத்துல தூங்குவதற்கு நீங்க பழகிக்கொள்ள வேண்டும். ஏன்னா தூக்கம் என்பது அதிக அளவுக்கு இருக்காது. ஏன்னா தூக்கம் இல்லைட்டனா நிச்சயம் நோய் நொடிகள் வருவதற்கான வாய்ப்பும்
வாய்ப்பும் இருக்கிறது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் வந்து என்னன்னா படிப்புல வந்து கவனம் செலுத்துவது நல்லது. அதே நேரம் காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் வந்து படிப்புல வந்து ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் இடத்து அதிபதி நீச்சமாக இருக்கனால வந்து படிப்புல வந்து பெரிதாக ஆர்வம் எதுவும் வந்து இவங்க காட்ட மாட்டார்கள். குரு பேச்சு பிறகு குருவினுடைய பார்வையானது 8ஆம் இடத்துல விழுவதனால யாருக்கெல்லாம் வந்து கோர்ட்ல வந்து கேஸ் வந்து பெண்டிங்ல இருக்கோ அவங்களுக்கு எல்லாமே பாத்தீங்கன்னா கோர்ட்ல வந்து தீர்ப்புகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது பெரும்பாலும் இவர்களுக்கு சாதகமாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. குரு பேச்சு பிறகு குருவினுடைய 9ஆம் பார்வையானது ராகுவின் மேல விழுகுது. இதனால குரு சண்டால யோகம் பாத்தீங்கன்னா இந்த ரிஷபராசினியர்களுக்கு ஏற்படுகிறது. இந்த குரு சண்டால யோகத்தினால பாத்தீங்கன்னா நீங்க வேலை பார்க்கும் இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பல பேருக்கு பாத்தீங்கன்னா கவர்மெண்ட்ல வந்து என்னன்னா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே நேரம் நீங்க செய்கின்ற எல்லா காரியத்திலுமே பாத்தீங்கன்னா நீங்க நிதானத்தோடு செய்யணும். அப்படி நிதானத்தோடு செய்தால் மட்டும்தான் உங்களுக்கு வெற்றிகள் பாத்தீங்கன்னா நிச்சயம் கிடைக்கும். இந்த நேரத்துல யாரெல்லாம் வந்து புதிதாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாமே வந்து என்னன்னா தொழில் தொடங்கலாம். ஆனா பார்ட்னர்ஷிப் வச்சு மட்டும் நீங்க தொழில் தொடங்கக்கூடாது. மத்தபடி நீங்க தொழில் தொடங்குனீங்கன்னா நிச்சயம் வந்து உங்களுக்கு லாபங்கள் வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவு இருக்கிறது. பல பேர் பாத்தீங்கன்னா தொழிலை வந்து விரிவாக்கம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. அப்புறம் 6ஆம் இடத்து அதிபதி பாத்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறதுனால வேலை பார்க்கிற ரிஷபராசினியர்கள் பாத்தீங்கன்னா வேலையில வந்து அதிக அளவுக்கான வருமானங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் வேலையில பாத்தீங்கன்னா ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. மேலதிகாரிகளுடைய சப்போர்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிச்சயம் இருக்கும். நிறைய பேருக்கு வேலையில பாத்தீங்கன்னா பதவி உயர்வு அல்லது ப்ரொமோஷன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சம்பள உயர்வு கூடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆனால் மாதத்தினுடைய பெரும்பாலான நாட்கள்ல பாத்தீங்கன்னா ராகுனுடைய சேர்க்கை வந்து என்னன்னா 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வேலையில பாத்தீங்கன்னா அதிக நேரம் உழைக்க வேண்டிய சூழலும் உங்களுக்கு ஏற்படும். அப்புறம் 4ஆம் இடத்து அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா இந்த 12ஆம் இடத்துல வந்து உச்சமாக இருக்கிறார். இதனால தாயின் மூலமாக உங்களுக்கு விரைய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அல்லது தாயாரினுடைய உடல்நிலைக்காக பாத்தீங்கன்னா மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. சில பேருக்கு சொத்து சேர்க்கை ஏற்படுவதன் மூலமாகவும் விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆக இந்த மே மாசத்துல ரிஷபராசிக்காரர்கள் பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டசாலிகள் தான் சொல்லணும். ஏன்னா குடும்பம் அமைய போகிறது. அதே மாதிரி பண வரவுகள் அதிக அளவு வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. வேலையிலையும் பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட போகிறது. அதனால இந்த மே மாசத்துல வந்து ரிஷபராசிக்காரர்கள் நிச்சயம் அதிர்ஷ்டசாலிகள். ஆனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. தேங்க்யூ.